நலன் கருதி தேர்தல் பத்திர விவகார வழக்கை மீண்டும் விசாரிக்கும் விவகாரம் தொடர்பாக உச்சநீதிமன்றத்திடம் கருத்து கேட்கும் அதிகாரத்தை பயன்படுத்த வலியுறுத்தி குடியரசுத் தலைவருக்கு இந்திய வழக்கறிஞர்கள் சங்கம் கடிதம் எழுதியிருக்கிறது. இது பற்றிய விவரங்களை எமது செய்தியாளர் வெங்கடேசன் விவரிக்க கேட்போம். குடியரசுத் தலைவருக்கு எழுதியிருக்கக்கூடிய இந்த கடிதத்தில் என்னென்ன தகவல்கள் இடம்பெற்றிருக்கிறது? வெங்கடேசன், முழுமையான விவரங்களையும் விவரிங்க. தேர்தல் நிதி பத்திர விவரங்களை சற்று நேரத்திற்குள் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா தேர்தல் ஆணையத்திடம் வழங்கும் என எதிர்பார்க்கப்படக்கூடிய சூழலில் மிக மிக முக்கிய திருப்பமாக இந்திய வழக்கறிஞர்கள் சங்கத்தின் தலைவர் ஆதேஷ் அகர்வால் சற்று நேரத்திற்கு முன் குடியரசுத் தலைவருக்கு ஒரு கடிதம் எழுதியுள்ளார். அதில் நீதி நலன் கருதி குடியரசுத் தலைவர் அவருக்குள்ளான அதிகாரம், அதாவது அரசமைப்பு சாசனம் 143வது பிரிவு குடியரசுத் தலைவருக்கு ஒரு பிரத்யேகமான அதிகாரம் என்பது வழங்கியுள்ளது. அதில் உச்சநீதிமன்றத்திடம் அவர் எந்த ஒரு வழக்கை குறித்தும் கருத்து கேட்க முடியும். அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி தற்போது இந்த வழக்கை மீண்டும் விசாரிப்பது குறித்து உச்சநீதிமன்றத்திடம் நீங்கள் கருத்து கேட்க வேண்டும். ஏனெனில் இது நீதி நலன் கருதி இந்த வழக்கை மீண்டும் விசாரிப்பது உகந்ததாகும் என தெரிவித்து அந்த கடிதத்தில் தெரிவித்துள்ளார். இருப்பினும் இந்த அரசமைப்பு சாசனம் 143வது பிரிவில் குடியரசுத் தலைவருக்கு அளிக்கப்பட்டுள்ள அதிகாரத்தை பயன்படுத்தும் போது அதற்கு கருத்து தெரிவிக்க வேண்டிய கட்டாயம் உச்சநீதிமன்றத்திற்கு இல்லை என்பதும் இந்த விஷயத்தில் நாம் பார்க்க வேண்டியுள்ளது. உண்மையிலேயே இந்த விவகாரத்தை அவர் நாளையே இன்றோ அவர் கருத்து கேட்டாலும் உச்சநீதிமன்றம் கருத்து சொல்ல வேண்டிய கட்டாயம் இல்லை. இருப்பினும் இந்த விவகாரம் மீண்டும் இந்த ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா சற்று நேரத்திற்குள் அதனுடைய விவரங்களை தேர்தல் ஆணையத்திற்கு வழங்க உள்ள சூழலில் இது போன்ற ஒரு கடிதம் தற்போது வெளியாகி இருப்பது மேலும் அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விரிவான விவரங்களை வழங்கியமைக்க நன்றி வெங்கடேசன். இன்றைய தினம் அலுவல் நேரத்து முடிவதற்கு உள்ளாக எலெக்ஷன் கமிஷனிடம் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இந்த தேர்தல் நிதி பத்திர அந்த அறிக்கைகளை தாக்கல் செய்ய வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் நேற்றைய தினம் உத்தரவிட்டிருந்தது. இன்னும் சற்று நேரத்தில் அது தொடர்பான நிகழ்வுகள் நடக்கும் என்று எதிர்பார்க்கப்படக்கூடிய சூழலில் நீதி நலன் கருதி தேர்தல் பத்திர விவகார வழக்கை மீண்டும் விசாரிக்கும் விவகாரம் தொடர்பாக உச்சநீதிமன்றத்திடம் கருத்து கேட்கும் அதிகாரத்தை பயன்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை விடுத்திருக்கிறது குடியரசுத் தலைவருக்கு இந்திய வழக்கறிஞர்கள் சங்கம் கடிதத்தின் வாயிலாக. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.